இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைகளில் நாம் ட்ராவல் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது நீங்கள் பிளேனில் போனீங்களா, ட்ரெயினில் போனீங்களா, காரில் போனீங்களா, எவ்வளோ தூரம் போனீங்க, அப்போ என்ன லக்கேஜ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய நிலைகள், நம்ம ஒரு ரோல் பண்ணி இழுத்துன்னு போகிறதோ இல்லை கையில் தூக்கிட்டு போகிறதோ, எவ்வளோ பலு தூக்குறோம், அது எவ்வளோ தூரத்தில் மேலே வச்சு திரும்பி கீழே எடுக்கிறோம், அதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்கு தேவையான தசைகள் நமக்கு இருக்கா, அதை டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா இல்லைங்கிற போது ஒரு 23 கேஜி நீங்கள் ஒரு லக்கேஜில் செக்இன் பண்ணி வெளியில் எடுக்கலாம். அதனுடைய வெயிட்டை நீங்கள் தூக்கி பழக்கம் இல்லாமல் ஒரு கூட்டத்தில் அவசரமாக எடுக்கிற போது வலிகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ராவலுங்கிற போது கூட டைம் ஜோன்ஸு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைம் ஜோனை கிராஸ் பண்ணும்போதே நமக்கு வலிகள் வருவாங்க. நீங்கள் டைம் ஜோன்லாம் கிராஸ் பண்ண வேணாம். நீங்கள் வீட்டில் உட்காந்துன்னு 12 மணிக்கு மேலே வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் டைம் ஜோன் கிராஸ் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த டைம் ஜோனை நம்ம வெளிநாட்டுக்கு போனால் தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் தூக்கம் கெட்டதானா உங்களால் ரிக்கவரி காம்பனண்ட் குறையும். எப்போவுமே நம்மளுடைய உடம்பு சூரிய ஒளியை வச்சுருக்கு. அதனால் அது கீழே போச்சுன்னா நம்மளுக்கும் கீழே தான் நம்ம படுத்து தூங்க இருக்குன்னு, ஆனால் தூங்க மாட்டேங்கிறோம். அந்த லைட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த தூங்குகிற நேரம் நம்ம சூரிய ஒளியினுடைய நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணலைன்னா வலிகள் வர வாய்ப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க.